லக்ஷ்மி சிஸ்டர் பேசுறேன்ப்பா. இந்த புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஆப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம் Play Storeல இருந்து ஆக்சிஸ் இந்தியாவ. இப்போ நான் ஆக்சிஸ் இந்தியாவ டச் பண்றேன். ஆக்சிஸ் இந்தியா ஆப்புக்குள்ள நம்ம போறோம். நம்ம ஆப்புக்குள்ள போனா அந்த ஐடி நம்பர், பாஸ்வேர்ட் நம்பர் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. லாகின் பண்ணி வச்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இந்த ப்ரொவிஷன், ஃபேஷன் எல்லாம் போட்டுருக்காங்கல்ல. இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல கிராசரி இருக்கு பாருங்க. இங்கே தான் நம்ம கிட் இருக்கும். இந்த இடத்துல இப்போ கிராசரி இருக்கு. இப்போ நீங்க நாப்கின் ஆர்டர் போட்டீங்கன்னா நாப்கின் கிட்ட தான் இருக்கும். ஓகே. அது கிராசரி தான் இந்த லீடர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகே. அதனால அந்த சிஸ்டருக்கு நம்ம கிராசரி ஆர்டர் பண்றோம். கிராசரியை டச் பண்றோம். ஓகே. கிராசரி டச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருதா. இந்த பேஜ்ல கிராசரி ஐட்டம் இருக்கா. அந்த கிராசரி படத்தை மறுபடியும் டச் பண்ணுங்க. டச் பண்ணா இப்படி வருதா. ஆட் டு கார்ட் இருக்கா. ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணும். ஓகே. ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வருதா. இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே வியூ கார்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த வியூ கார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. வியூ கார்ட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆட் நியூ அட்ரஸ் கேட்குதா. அப்போ ஆட் நியூ அட்ரஸ் கிளிக் பண்ணணும். ஆட் நியூ அட்ரஸ் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் நியூ அட்ரஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. மறுபடியும் ஆட் நியூ அட்ரஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம் இருக்கா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் நம்பர் இருக்கா, அதுக்கப்புறம் நம்மளுடைய அல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஓகேயா. இன்னொரு ஃபோன் நம்பர் இருக்கணும். அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரில் இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் எடுக்கல, நம்பர் பிஸியாக இருக்குன்னா இன்னொரு நம்பரை கூட அவங்க காண்டாக்ட் பண்ணி பொருள் எங்கே போடணும் அப்படின்னு விஷயத்தை கேட்டுப்பாங்க. அதுக்காக தான். இப்போ அடுத்தது அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா. அட்ரஸில் ஃப்ளாட் நம்பர், ஹவுஸ் நம்பர் இருக்குது, டோர் நம்பர் இருக்குது, அதெல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பின்கோட் கேட்டிருக்காங்க, பின்கோட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்டில் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேயா. கடைசியாக லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க. லேண்ட்மார்க்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எந்த இடம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அந்த இடத்த கொடுத்துக்கலாம். ஓகேயா. ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, கிளினிக்கு, அப்படி ஏதாச்சும் முக்கியமான இடம் இருக்கும், கோவில், பஸ் ஸ்டாப்பு, அந்த மாதிரி ஏதாச்சும் இடம் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு கொரியர் ஈஸியாக நம்ம வீட்டுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியாக நமக்கு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுக்கணும். ஓகே. அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுது. நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ் நம்ம டைப் பண்ண அட்ரஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த ரெட் கலரில் பென் பட்டன் கொடுத்துருக்காங்க, எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை மிஸ்டேக் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அட்ரஸ் மேலே திரும்ப கிளிக் பண்ணிக்கணும். அட்ரஸ் மேலேயே திரும்ப கிளிக் பண்ணிக்கணும். அப்படி அட்ரஸ் மேலேயே திரும்ப கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போய் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேஸ் ஆர்டரை நம்ம கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணால் அவ்வளோதான், ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். ஸோ இவ்வளோ ஈஸியாக தான் நம்ம கம்பெனியில் ஆர்டர் போடுறதுக்கான ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக நியூ ஜாயினர் கூட இதை பண்ண முடியும். ஸோ நியூ ஜாயினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா.